ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரமல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1/4 கப் அரிசி எடுத்திருக்கேங்க. நான் அரிசியை ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. பாஸ்மதி அரிசி நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாங்க, கொஞ்சம் திரியாக அரைச்சா போதும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சா போதும். நம்ம கேரமல் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சர்க்கரை தீஞ்சிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கலர் கொஞ்சம் மாறட்டும். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. கலர் ரொம்ப மாறிடுச்சுன்னா கேரமல் கசக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால் லைட்டான கோல்டன் கலர் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போது 1/4 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா கேரமல் ரொம்ப திக்காகிடுங்க. தண்ணி விட்டிங்கன்னா சிரப் மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அரிசி நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் சிம் பண்ணி வேக வைங்க. பாருங்க, பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா திக்கனாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கேரமல் சிரப் சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் 1/4 கப் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை நல்லா பால் மாதிரி ஆனோடனே எடுத்துக்கலாங்க. அதே நெய்யில் நான் முந்திரி சேர்த்துக்கிறேங்க. நான் 10 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம் பாயசத்தில். பாருங்க, சூப்பரான பாஸ்மதி ரைஸ் கேரமல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த பாயசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.